Welcome to Kuti Papa Network. மிகப் பழமையான காலத்தில் பெரிய பாலைவன நாட்டில் ஒரு நல்ல மனம் கொண்ட வணிகர் வாழ்ந்து வந்தார். அவர் நேர்மையாக வியாபாரம் செய்து எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்வார். ஒரு நாள் அவர் தனது ஒட்டகத்தில் பொருட்களை ஏற்றி தொலைதூர ஊருக்கு பயணம் சென்றார். வெயில் மிகவும் கடுமையாக இருந்தது. அதனால் ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்து ஓய்வு எடுத்தார். அவர் சாப்பிட பேரிச்சம்பழங்களை எடுத்தார். பழத்தை சாப்பிட்ட பின் அதன் கொட்டைகளை அப்படியே தூரம் வீசினார். திடீரென்று கருப்பு புகை போல ஒரு பெரிய பூதம் தோன்றியது. அந்த பூதம் கோபமாக, "மனிதனே, நீ என் மகனை கொன்றுவிட்டாய். இப்போது உன்னை நான் தண்டிக்கப் போகிறேன்." வணிகர் பயந்து நடுங்கினார். "நான் யாரையும் கொல்லவில்லை" என்றார். அதற்கு பூதம், "நீ வீசிய பேரீச்சம் கொட்டை என் மகனின் கண்ணில் பட்டு அவன் இறந்துவிட்டான்" என்றது. வணிகர் மிகவும் சோகமடைந்தார். ஆனால் அவர் புத்திசாலித்தனமாக, "எனக்கு 1 வருடம் அவகாசம் கொடு. என் குடும்பத்தை பார்த்துவிட்டு நான் திரும்பி வந்து உன்னிடம் சரணடைகிறேன்" என்றார். பூதம் சிறிது யோசித்து சம்மதித்தது. வணிகர் வீட்டிற்கு திரும்பி தனது குடும்பத்துடன் 1 வருடம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். ஆனால் அவர் கொடுத்த வாக்கை மறக்கவில்லை. 1 வருடம் முடிந்ததும் அவர் மீண்டும் அந்த மரத்தடிக்குச் சென்றார். அங்கே 3 வயதான மனிதர்கள் வந்தனர். ஒவ்வொருவருடனும் ஒரு வித்தியாசமான விலங்கு இருந்தது. பூதம் மீண்டும் தோன்றியது. அப்போது அந்த 3 முதியவர்களும், "இந்த வணிகரை மன்னித்துவிடு. அதற்கு பதிலாக நாங்கள் ஒரு அதிசயமான கதையைச் சொல்கிறோம்" என்றனர். பூதம் சம்மதித்தது. அவர்கள் சொன்ன கதைகள் பூதத்துக்கு மிகவும் பிடித்தது. அதனால் பூதத்தின் கோபம் குறைந்தது. இறுதியில் பூதம், "இந்த வணிகரை நான் மன்னிக்கிறேன்" என்று கூறி மறைந்தது. வணிகர் மகிழ்ச்சியுடன் தனது வீட்டிற்கு திரும்பினார். கோபமாக இருந்தாலும் சிந்தித்து நடக்க வேண்டும். கொடுத்த வாக்கை எப்போதும் காப்பாற்ற வேண்டும். நல்ல மனம் கொண்டவர்களுக்கு இறுதியில் நன்மை கிடைக்கும். இந்த கதையை பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.